ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம கோயில் சோறு சாப்பிட வந்திருக்கோங்க. இன்றைக்கி நம்ம எங்கே சாப்பிட வந்திருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா, சூரப்பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உள்ள சொல்லமாட சாமி கோயில் தான் பார்த்துக்கோங்க. பந்தியில் உட்காந்தாச்சு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தலைவாழை இலை கிடைக்கல, அதுக்கு பதிலாக நடுப்பகுதியில் உள்ள பெரிய இலை கிடச்சிருந்து பார்த்துக்கோங்க. பக்கத்துலேயும் ஒரு இலை எடுத்து போட்டாச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ளவங்களும் ஹாய் சொல்லியாச்சுங்க. அப்படியே செங்கல்பட்டு செல்வங்களும் சோறு கொண்டு வச்சாங்க. 2 இலையில என்ன செஞ்சாச்சு, வாங்கி வச்சாச்சு பார்த்துக்கோங்க. எங்கள் ஊரெலாம் பொறுத்த வரைக்கும் எப்போனாலுமே சோறு கேட்டால் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கோங்க. என்ன பந்திக்கு முந்தணும் படைக்கு பிந்தணுங்கிறது மாதிரி கொஞ்சம் இடம் பிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துருவாங்க. சரியா? அப்படியே ஃபஸ்ட்டு வந்து மட்டன் கொண்டு வந்திருந்தாங்க, ஆட்டிறைச்சி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனக்கறி அப்படின்னு சொன்னோன்னே தப்பாக நினச்சி சண்டைக்கு வந்துடுறாங்கப்பா. எலும்பு எல்லாத்தையும் போட்டு வைக்கக்கூடிய கறி தான் ஆனக்கறி. ஓகேவா? இன்னொரு இலைக்கு நிறைய வாங்கியாச்சு பார்த்துக்கிடுங்க. அப்படியே அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னீரச்சி கொண்டு வந்திருந்தாங்க. பன்னீரச்சி தான் இன்றைக்கி வேறு லெவலில் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அந்த பன்னீரச்சி துண்டெல்லாம் பாருங்கள், எப்படி அல்வா துண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே நல்லா ஆனக்கறி வச்சு சோறை விரசிக்கிட்டு அப்படியே பன்னீரச்சியும் சேர்த்து வச்சு சாப்பிட்டேன் பாருங்கள். வேறு லெவலில் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கோயில் சாப்பாடுலாம் சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா மட்டன் வச்சு சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஆட்டிறைச்சியை விட பன்னீரச்சி தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கும் பன்னீரச்சி பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.